இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. இயேசுவே நன்றி. ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரை, தூய்மையாக்கும் விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரை, மைண்ட் அண்ட் ஹார்ட் எவ்ரி unclean spirit from the mighty name of Jesus. எங்கள் கண்களும் காதுகளும் திறக்கப்படுத்தும் ஞானத்தை புரிந்தவளும் ஆண்டவரை, இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. அவ்வாறும் தூய் ஆவியானவரே, எங்கள் கண்களும் காதுகளும் திறக்கப்படுத்தும் ஆண்டவரை, ஞானத்தை புரிந்தவளும் இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. இன்னைக்கு திருப்பாடல் 16வது அதிகாரத்தில் இருக்கின்றோம். இங்க 16வது அதிகாரத்துல ஒரு கிறிஸ்துவ ஒரு நல்ல ஒரு கடவுளை கடவுள் கிருபையை பற்றி பேசுகின்றார். ஆனா முக்கியமா மூன்றாவது வசனத்தை பத்தி நீங்க வாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம கிறிஸ்துவ வாழ்வு ஒரு தனிச்சையா ஒரு வாழ்வு கிடையாது. ஒரு சமூகமாக ஆண்டவர் வாழ அழைக்கின்றார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு சமூக வாழ்க்கை தான் வாழறதுக்கு ஆண்டவர் அழைக்கின்றார். திருப்பாடல் 16வது அதிகாரத்துல 3வது வசனம் பாத்துக்கிறீங்களா? பூவுலகில் உள்ள தூயோர் எவ்வளவோ உயர்ந்தோர், அவர்களோடு இருப்பதே எனக்கு பேரின்பம். ஆமீன். ஆமீன். ரெண்டு விஷயம். ஒண்ணு, ஆண்டவரின் பிரசன்னத்துல இருப்பது தூயவர்கள் அப்படின்னு சொல்லும் போது, புனிதர்கள் அப்படின்னு சொல்லும் போது யாரை குறிக்கின்றது? அது முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். பாவ சத்தியத்தை நம்ம ஞானஸ்தானம் பெறுவது வழியாக அவரோட சரீரத்தில் நம்ம திருச்சபையான ஒரு கிறிஸ்துவர்கள் திருச்சபையான நம்ம ஒவ்வொருத்தரோட தேவை. எனக்கு யாரும் தேவையில்லை, நான் தனியா இருந்திருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தரும் தேவை. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் 17வது வசனம் ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்றார். அவர் சரீரத்தில் நம்ம எல்லாரும் பங்கு பெற்றிருக்கின்றோம். 1 கொரிந்தியர் 10:17 வாசிக்கிறீங்களா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கிறோம். ஆமீன். ஆமீன். ஒரே அப்பத்தில் நம்ம பங்கு பெறுகின்றோம். அந்த அருள் சாதனத்தில் நம்ம பங்கு பெறும்போது, இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் நம்ம பங்கு பெறும்போது எல்லாரும் ஒரே சரீரமாக இருக்கின்றோம். புனிதர்கள் நம்ம எல்லாம் தனித்துவமாக வாழ்கின்ற நபர்கள் கிடையாது. அதான் பிரிவினையின் ஆவி. நம்ம சில நேரத்துல மன்னிக்க முடியாத இருக்கும்போது நம்ம தனியா இருக்கணும்ன்ற ஒரு உணர்வு வரலாம். நம்ம ஜெபிக்கும் போது கூட என்ன ஜெபிக்கின்றோம்? பரலோகத்தில் இருக்கும் என் பிதாவே அப்படின்னு ஜெபிக்கின்றோமா? இல்லை எங்கள் பிதாவே, பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே அப்படின்னு நம்ம ஜெபிக்கின்றோமா? தனியான ஒரு ஜெபம் ஆண்டவர் தனித்துவமான ஒரு வாழ்வுக்கு ஆண்டவர் யாரையும் அழைக்கவே இல்லை. ஒரு சமூகமாக இருக்கிறார், அழைத்தார். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இன்னும் தெளிவாக, இன்னும் ஆணித்தனமாக, நுனிப்பா ஆண்டவர் வெளிப்படுத்துவதை, இந்த ஒரு உண்மையை, மிகப்பெரிய ஒரு உண்மையை ஆண்டவர் வெளிப்படுத்துவதை நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல 14 27 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? உடல் ஒரே உறுப்பால் ஆனது அல்ல, பல உறுப்புகளால் ஆனது. நான் கை அல்ல, ஆகவே இவ்வுடலை சேர்ந்தவன் அல்ல என கால் சொல்லுமானால் அது அவ்வுடலை சேர்ந்ததில்லை என்றாகி விடுமா? நான் கண் அல்ல, ஆகவே இவ்வுடலை சேர்ந்தவன் அல்ல என காது சொல்லுமானால் அது அவ்வுடலை சேர்ந்ததில்லை என்றாகி விடுமா? முழு உடலும் கண்ணாயிருந்தால் கேட்பது எப்படி? முழு உடலும் காதாயிருந்தால் முகர்வது எப்படி? உண்மையில் கடவுள் ஒவ்வொரு உறுப்பையும் தாம் விரும்பியவாறே உடலில் அமைத்தார். அவை யாவும் ஒரே உறுப்பாயிருந்தால் உடல் என ஒன்று இருக்குமா? எனவேதான் பல உறுப்புகளை உடையதாயிருந்தாலும் உடல் ஒன்றே. கண் கையை பார்த்து நீ எனக்கு தேவையில்லை என்றோ, தலை கால்களை பார்த்து நீங்கள் எனக்கு தேவையில்லை என்றோ சொல்ல முடியாது. ஆமீன். அந்த மாதிரி தேவையில்லை அப்படின்ற பேச்சுக்கு இங்க இடமே இல்லை. தேவையில்லைன்ற பேச்சுக்கு இடமே இல்லை. அப்படி 27 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? மாறாக உடலில் மிக வலுவற்றனவாய் தோன்றும் உறுப்புகளே
மிகவும் தேவையானவையாய் இருக்கின்றன. உடலின் மதிப்பு குறைவான உறுப்புகள் என நமக்கு தோற்றுவிப்பதற்கே நாம் மிகுந்த மதிப்பு கொடுக்கிறோம். நம் மறைவான உறுப்புகளே மிகுந்த மதிப்பு பெறுகின்றன. மறைந்திராத நம் உறுப்புகளுக்கு அது தேவையில்லை. மாறாக மதிப்பு குறைந்த உறுப்புகளுக்கு மிகுந்த மதிப்பு கொடுத்தே கடவுள் உடலை ஒன்றித்து உருவாக்கினார். உடலில் பிளவு ஏற்படாமல் ஒவ்வொரு உறுப்பும் மற்ற உறுப்புகளின் மீது ஒருவித கவலை கொள்ள வேண்டுமென்றே இப்படி செய்தார். ஓர் உறுப்பு துன்புற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும். ஓர் உறுப்பு பெருமை பெற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து மகிழ்ச்சியுறும். நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். ஆமீன். அப்ப தனித்தனி உறுப்புகளா இருக்கும். ஆனா முக்கியமா 26வது வசனம் எடுத்து வாசி பாத்தீங்கன்னா, அதுல ஒரு உறுப்பு வந்து கஷ்டப்பட்டது, வேதனையில இருக்குன்னா எல்லாமே வந்து நம்ம கஷ்டப்படுது. நமக்கு கையில வந்து வலி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நமக்கு சரீர முதுகுல வலி இருக்கு, நமக்கு எல்லாம் அந்த வலி சரீரத்துக்கு முழுவதும் அது செல்லும். ஒரு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு இன்டர்வியூ, ஒரு பிஷப் ஒருத்தர் வந்து, அவர் வந்து நல்ல 103 வயசுலதான் அவர் இறக்குறாரு. வலங்கரா சபையில இருந்தவர். அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நீங்க வந்து இந்த மத்த பிஷப்லாம் வந்து மற்ற சில குருத்துவர்கள் இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப தவறுகள்லாம் பண்றாங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் பேசுற பேச்சுல நம்ம புரிஞ்சுக்கலாம். இவர் வந்து தவறை சுட்டி காட்டி இவங்க வந்து தவறாக செல்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமா தீர்ப்பளிப்பார் அப்படின்னு சொல்லி. ஆனா இவர் சொல்றாரு, ரொம்ப தெளிவா சொல்றாரு, அது அவங்க வந்து தவறு செய்யும் போது அது எனக்கு ஒரு வேதனையாக இருக்கின்றது. குடும்பத்தில் ஒருத்தர் தவறு செய்தால் நமக்கு அதுல யாருக்குமே வந்து அதுல சந்தோஷம் கிடையாது. அது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குருத்துவரோ இல்ல ஒரு கன்னியரோ தவறு செய்யும் போது அது சுட்டி காட்டுவதற்கு பதிலாக அது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனைக்கு தருகின்ற ஒரு விஷயம். ஏன்னா நம்ம எல்லாரும் வந்து ஒரு உறுப்பினர், இயேசு ஆண்டவரோட பிள்ளைகள், அவர் ஒரு சரீரமாக இருக்கின்றோம். அது நமக்கு பல நேரத்தில் அது உணர்வு இல்லை அப்படின்னா அது நமக்கு நம்மளோட குறைவு. நம்ம அந்த உணர்வுக்கு வருவதற்கு ஆண்டவர் வந்து எல்லாரையும் அழைக்கின்றார். கலாத்தியர் 3வது அதிகாரத்துல 27 29 எடுத்து வாசித்து பார்ப்போம். அதுல நமக்கு வந்து ஒரு பிரிவினையின் சிந்தனைகள் நமக்கு வருதுன்னா ஆண்டவர்கிட்ட இருந்து வரல, சாத்தான் அந்த பிரிவினையின் ஆவி கொண்டு வருது. அவன்தான் ஆண்டவர் எல்லாரையும் அனுப்பும் போது ரெண்டு பேராக அனுப்புகின்றார். தனித்துவமா வந்து ஒரு சமூகத்தை தான் விட்டுட்டு சென்றார். 120 பேர் எல்லாரும் சேர்ந்து ஜெபித்தார்கள், ஆவியானவர் இறங்கி வந்தது. கலாத்தியர் 3வது அதிகாரம் 27 29 வாசிக்கிறீங்களா? அவ்வாறெனில் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள். இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்களும் ஆபிரகாமின் வழித்தோன்றல்களுமாய் இருக்கிறீர்கள். வாக்குறுதியின் அடிப்படையில் உரிமை பேர் உடையவர்களாயும் இருக்கிறீர்கள். ஆமீன். எல்லாருக்கும் ஒரே விதமான ஒரு தகுதி அப்படின்றது, எல்லாருக்கும் ஒரே விதமான தகுதி. தமிழன், மலையாளி, அந்த மாதிரி ஒரு விதமான ஒரு பிரிவினையே கிடையாது. சாதி அப்படின்றது ஒரு பிரிவினையும் கிடையாது. கடவுள் கண்ணிலையில் நம்ம எல்லாரும் ஒரே விதமான ஒரு டிக்னிட்டி, எல்லாருக்கும் ஒரே டிக்னிட்டி. வெவ்வேறு பணிகள் இருக்கலாம், வெவ்வேறு அழைத்துதல்கள். ஒருத்தவங்க பாடுறதுக்காக இருக்கலாம், ஒருத்தர் போதனை சொல்றதா, இன்னொரு வந்து விடுதலை தருகின்ற ஒரு நபராக இருக்கலாம், குருத்துவராக இருக்கலாம், கண்ணியராக இருக்கலாம். பலவிதமான அழைத்துதல்கள் இருக்கும். ஆண்டவர் கண்ணிலையில் அந்த ஒரு ரோல் டிஃபரெண்டா இருக்கலாம். திருப்பாடல் 133 1வது வசனம், சகோதரர்கள் சந்தோஷத்தோட ஒன்றிப்புல இருக்கணும்னு கடவுள் ஆசைப்படுறாங்க. திருப்பாடல் 133 1வது வசனம் வாசிக்கிறீங்களா? சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை இனியது. ஆமீன். ஆமீன். நம்ம எல்லாரும் ஒன்றுபட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து விரும்புகின்றார். அதுக்காக வந்து ஆண்டவரை
தெரிந்தவர். அந்த நேரத்தில் நம்ம குடும்பத்துல இந்த ஆண்டவரை வந்து தெரிஞ்சு ஆண்டவருக்கு ஏற்றபடியான ஒரு வாழ்க்கை இல்லாம இருக்கலாம். இயேசு ஆண்டவரே அவரோட நகரத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஒரு தீர்க்கதரிசி அவங்க குடும்பத்துல பல நேரத்துல வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வேற ஒரு உனக்கு சில பேர் நீ சில நேரத்துல அந்த இடத்துல இருந்து நீ வர வேண்டி இருக்கும். ஆனா நான் உனக்கு ஒரு சமூகத்தை தருகின்றேன் அப்படின்னு அவர் சொல்றார். மார்க்கு நற்செய்தி 10வது அதிகாரத்துல கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, என்னோட சகோதரர்கள் வந்து ஆண்டவர் சரியா புரிஞ்சுக்கலாம், ஆண்டவர் ஏற்றபடியான ஒரு வாழ்க்கை வாழல, பாவத்தின் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது எனக்கு வேதனையா இருக்கு. அவங்க பல காலமா ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. சில தடைகளாக சில விஷயங்கள் இருக்கு. ஆனா ஆண்டவர் வந்து எனக்கு உணர்த்துற விஷயம் தான், அவங்க ஒரு தனிமையை வந்து உணர்கின்றார்கள். எனக்கு ஒரு சகோதரிகள் இல்லையே அப்படின்ற ஒரு உணர்வுல இருக்கு. ஆனா ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துகின்றார், உனக்கு நான் சகோதரிகள் தந்திருக்கிறேன். மார்க்கு நற்செய்தி 10வது அதிகாரத்துல 29ல இருந்து 31. இந்த மாதிரி சில நேரத்துல விலகி இருக்கும்போது, சொந்த சகோதரிகள் இருந்து விலகி இருக்கும்போது ஆண்டவர் ஒரு சமூகத்தை தருகின்றார். மார்க்கு நற்செய்தி 10வது அதிகாரத்துல 29ல இருந்து 31 வாசிக்கிறீங்களா? அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலபுலன்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலபுலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார். முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மையாவர் என்றார். ஆமீன். ஆமீன். சில சூழ்நிலையில வந்து அவங்க மனநிலை வேற, நம்ம மனநிலை ஆன்மீக மனநிலை வேற அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட சேர்ந்து நம்ம பயணம் செய்வதற்கு முடியாது. கஷ்டம்னு இல்லை, முடியாது. அவங்க சிந்தனைகள் வேற இருக்கும். அவங்களுக்கு சில விஷயத்துல வந்து குடிக்கிறதுல உலக சார்ந்த விஷயத்துல மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஆசைகள் இருக்கும். நமக்கு அந்த ஒரு விஷயத்துல ஒத்து போக முடியாது. உலக சார்ந்த சிந்தனைகள் மட்டும்தான், காசு பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம். ஆண்டவரை பத்தி ஏதாவது சிந்தனை இருக்குன்னா ஒன்றும் இருக்காது. நம்ம அவங்க நிலைக்கு போறது, நம்ம கடவுளை விட்டு விலகி சென்ற சூழ்நிலைக்கே வரலாம். அதுக்கு பதிலாக ஆண்டவர் நமக்கு ஒரு சமூகத்தை இந்த உலகத்தில் தருகின்றார். அந்த சமூகத்தோட நம்ம ஒன்றுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். ஆனா நம்ம உணர்வுகள், தங்கச்சி, என் தம்பி, என்னோட அண்ணன், என்னோட அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வுகளுக்கு அடிப்படையில நம்ம வந்து செல்வதற்கு பதிலாக ஆண்டவர் ஞானத்தின் அடிப்படையில, அதுக்காக அவங்க வந்து மனம் மாறுவதற்கு நம்ம ஜெபிக்க கூடாதுன்னு கிடையாது. அவங்க ஜெபிக்கணும். அவங்க மனம் நம்ம அது ஒரு கடமை. காயன்ட்டு ஆபேல் எங்க அப்படின்னு கேட்கிறதை போல் நம்ம கிட்ட வந்து அவங்க ஜெபிக்க வேண்டியது நம்ம கடமை. அவங்களுக்கு ஒரு விடுதலை பெற்று தர வேண்டியது நம்ம ஜெபிக்க வேண்டியது ஒரு கடமை. ஆனா ஒரு சமூகம் அப்படின்னு சொல்லி வரும்போது, ஆண்டவர் தருகின்ற ஒரு சமூகம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு ஏற்றபடியாக வாழுகின்ற ஒரு சமூகத்தை ஆண்டவர் தரும்போது, அதுக்கு ஒரு அந்த ஒரு சமூகத்தை நம்ம புரிந்து கொண்டு அந்த சமூகத்தில் வாழ நம்ம முயற்சி செய்யணும். நம்ம ஒரு சமூகமாக இப்ப ஆண்டவர் நம்ம எல்லாரும் இப்போ ஒன்று சேர்த்து ஆண்டவர் வார்த்தையை புரிந்து கொள்ள அழைக்கின்றார். நம்ம வந்து ஒரு திருச்சபையில் ஆண்டவருக்கு ஏற்றபடியான வாழுகின்ற மக்களோட நம்ம ஒரு இன்னொரு ஆழமான உறவுக்கு வருவதற்கு, அதுக்காக எல்லாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது, நிறைவானவர்களும் சொல்ல வரல. எல்லாரும் ஒவ்வொரு விதமான ஆன்மீக வளர்ச்சியில இருந்தும் வெவ்வேறு விதமான குறைவுகள் இருக்கு. ஆனா இன்னும் ஆழமான ஒரு உறவுக்கு அப்பதான் நம்ம வந்து ஆன்மீகத்துல வளர முடியும். சரிங்களா? நம்ம தவறான ஒரு நபர்களோட ஒரு ஒப்பிட்டு செல்லலாம் அப்படின்னு நான் பல முயற்சி செஞ்சிருக்கேன். ஆனா அது நம்மளை வந்து நம்ம ஆன்மீகத்திலிருந்து குறைவாக நம்ம கொண்டு வர்றதுக்கு ரொம்ப எளிதான ஒரு வழி அது. நம்ம அட்ஜஸ்ட் பண்றோம். ஆனா அந்த அட்ஜஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு நம்ம பாவத்துக்கு செல்வதற்கு ரொம்ப எளிதான ஒரு வழி அது. அதே நேரத்துல இந்த புனிதர்கள் அப்படின்னு சொன்னா திருச்சபையில என்ன 3 விதமான நிலை இருக்கு. முதல், நம்ம உலகத்தில் இருக்கின்ற ஆண்டவருக்கு ஏற்றபடியாக நடக்கின்ற பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவர் விசுவாசிகள், ஆண்டவரோட திருச்சபையில் இருக்கின்றவர்கள் புனிதர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவார்கள். விண்ணகத்தில் இருக்கின்றவர்கள் புனிதர்கள், புனித அந்தோனியார், இந்த மாதிரி எல்லாம் புனிதர்கள் அவங்களும் திருச்சபையின் ஒரு பகுதியா இருக்கிறாங்க. ஹெப்ரேயர் 12வது அதிகாரத்துல 1வது வசனத்தை எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா,
எல்லாரும் அப்ரஹாம் தொட்டு, அப்ரஹாம்ல இருந்து நம்ம எல்லாருமே நம்ம வந்து ஆண்டவரின் இந்த ஒரு பெரிய ஒரு புனிதர்களாக அழைக்கப்படுகின்றார்கள். எபிரேயர் 12வது அதிகாரத்துல 1வது வசனம் வாசிக்கிறீங்களா? எனவே திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. ஆமீன். இவ்வளவு சாட்சிகள் அப்படின்னு சொல்லி யாரை பற்றி சொல்றாங்க? 11வது அதிகாரத்துல ஒரு பெரிய ஒரு பட்டியல் இருக்கும். அதுல இருக்கின்ற அனைவரையும் தான் இந்த சாட்சிகள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க நமக்காக ஜெபித்து கொண்டு நமக்காக அந்த விண்ணப்பத்தை ஏறெடுத்து கொண்டிருக்கின்றவர்கள். ஆபேல் தொட்டு, ஆபேல் இருந்து நம்ம அதை வாசிக்கலாம். திருவழிபாடு 5வது அதிகாரத்துல 8வது வசனம் அவங்க ஜெபத்தை ஆண்டவர்கிட்ட கொண்டு செல்வதை நம்ம பார்க்கிறோம். திருவழிபாடு 5வது அதிகாரத்துல 8வது வசனம் பாத்தீங்களா? திருவழிபாடு 5:8. அப்பொழுது அந்த 24 மூப்பர்களும் ஆட்டுக்குட்டி முன் வீழ்ந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் யாழும் சாம்பிராணி நிறைந்த பொற்கிண்ணங்களும் வைத்திருந்தார்கள். இறைமக்களின் வேண்டுதல்களே அக்கிண்ணங்கள். ஆமீன். ஆமீன். நம்ம வேண்டுதல்களை புனிதர்கள் ஆண்டவர்கிட்ட கொண்டு செல்வதை நம்ம இங்கே பார்க்கிறோம். இது வந்து எப்படி அவங்க இறந்தவர்கள் கடவுள் கிடையாது, நம்ம கடவுள் உயிருடன் இருக்கின்றவர்களின் கடவுள். சில பேர் வந்து இவங்கெல்லாம் இறந்துட்டாங்க, இவங்ககிட்ட ஏன் ஜெபிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிற பல பேர் நான் பார்த்திருக்கிறேன். இவங்கெல்லாம் வந்து இறந்துட்டாங்களே, அந்தோனியார் இறந்துட்டாரு, ஆதாமால இறந்துட்டாங்க, அவங்களாம் வந்து அவங்க கிட்ட நீங்க ஏன் ஜெபிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிற அவரான புரிதல் இருக்கின்ற பல பேரை வந்து நான் பார்த்திருக்கேன். மத்தேயு 22வது அதிகாரத்தை எடுத்து அவங்க கிட்ட வாசிக்க சொல்லுங்க. மத்தேயு 22வது அதிகாரத்துல 30வது வசனத்துல 29ல இருந்து 32வது வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா, நம்ம கடவுள் இறந்தோரின் கடவுள் கிடையாது, உயிருடன் இருக்கின்றவரின் கடவுள். அவங்க உயிருடன் ஆண்டவர் பிரசன்னத்தில் இருக்கின்றார்கள். அவங்களுக்கு நமக்காக ஜெபிக்க முடியும். 29ல இருந்து 32 வாசிக்கிறீங்களா? இயேசு மறுமொழியாக, உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது. எனவேதான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். ஏனெனில் உயிர்த்தெழுந்தவர்களுள் யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை. அவர்கள் விண்ணக தூதரை போல் இருப்பார்கள். இறந்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி கடவுள் உங்களுக்கு உரைத்துள்ளதை நீங்கள் வாசித்ததில்லையா? ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்று அவர் கூறியிருக்கிறார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள் என்று கூறினார். ஆமீன். ஆமீன். இது லைவா நடந்த விஷயத்தை பார்க்கணுமா? மத்தேயு 17வது அதிகாரத்துல மோசே, ஏலியா 2 பேரும் வந்து இயேசு ஆண்டவர்கிட்ட பேசுவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இறந்தோரின் கடவுள் கிடையாது, உயிருடன் இருக்கின்றவர்களின் கடவுள். இறந்தோரின் கடவுள்னா அவங்க பைபிள் வாசிக்கல, பைபிள்ல பல இடத்துல வந்து அவங்க வருவதை நம்ம பார்க்கிறோம். அவங்க வந்து பேசுகிறாங்க. மத்தேயு 17வது அதிகாரத்துல 3வது வசனம், மலை மேல இருக்கின்ற காட்சியில வந்து அவங்க வந்து மோசே, ஏலியா வந்து நம்ம வந்து மாதாமேட்டெல்லாம் ஜெபிக்கிறோம்னு சொன்னா நம்ம இறந்தவர்கிட்ட ஜெபிக்கிறோம், சிலை வழிபாடு, பல விதமான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம அவங்க கிட்ட ஜெபிக்கிறது தவறே கிடையாது. மத்தேயு 17:3 பாத்துக்கிறீங்களா? இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். ஆமீன். ஆமீன். 2 மக்கபேயர். இது வந்து ஒண்ணு, நம்ம இங்க பூமியில இருக்கிற நம்ம எல்லாருமே வந்து கடவுளோட ஒரு திருச்சபையின் ஒரு பகுதி. 2வது பகுதி, விண்ணகத்தில் புனிதர்களாக ஆண்டவரோட இணைந்து இருக்கின்றவர்கள் நம்மளை விட வந்து அதிகமா உயிரோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் திருச்சபையின் ஒரு பகுதி தான், ஒரு பங்கு. இன்னொரு பங்கு இருக்கு, அது வந்து உத்திரி புத்தி ஸ்தலத்துல இருக்கின்றவர்கள். 2 மக்கபேயர் 12வது அதிகாரத்துல 45, 44, 45 எடுத்து வாசிங்கன்னா,
ஒருத்தர் ஜெபிக்கின்றார், இறந்தவர்களுக்காக அவர் ஜெபிக்கின்றார். 2 மக்கபயர் 12வது அதிகாரத்துல 44, 45 வாசிக்கிறீங்களா? ஏனெனில் வீழ்ந்தோர் மீண்டும் எழுவர் என்பதை எதிர்பார்த்து இருக்கவில்லை என்றால் அவர் இறந்தோருக்காக மன்றாடியது தேவையற்றதும் மடமையும் ஆகும். ஆனால் இறைப்பற்றுடன் இறந்தோர் சிறந்த கைமாறு பெறுவர் என்று அவர் எதிர்பார்த்து இருப்பாரெனில் அது இறைப்பற்றை உணர்த்தும் தூய எண்ணமாகும். ஆகவே இறந்தவர்கள் தங்கள் பாவத்தினின்று விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுத்தார். ஆமீன். ஆமீன். அதே நம்ம எல்லாரும் 3 விதமான 3 திருச்சபைகளும் 3 விதமான பங்கு எல்லாரும் சேர்ந்துதான் இந்த தூய்மையில் வளருகின்றோம். மற்றவர் மேல இருக்கின்ற அன்பில் நம்ம செயல்படணும். 1 யோவான் 4வது அதிகாரத்துல 16வது வசனம், கடவுள் அன்பாக இருக்கின்றார். கடவுள் அன்பாக, God is love. இப்படி இருக்கும்போது நம்ம அவரை பிரதிபலிக்க வேண்டியது நம்ம கடமை. 1 யோவான் 4வது அதிகாரத்துல 20, 21 எடுத்து வாசித்து பாருங்க. அதுல கடவுளை நேசிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம அயலானை நேசிக்க முடியல. திருச்சபையில் வருகின்றவர்களுக்கு கூட குறைவுகள், எனக்கும் இருக்கு குறைவுகள், நானும் நிறைவானவன் இல்லை. ஆனா அதை நேசிக்க வேண்டியது நம்ம கடமை. 1 யோவான் 4, 20, 21 வாசிக்கிறீங்களா? கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண்முன்னே உள்ள சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதரர் சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. ஆமீன். ஆமீன். இது நீங்க நம்ம முயற்சி செஞ்சிருப்போம், பல முயற்சிகள் அன்பு செய்யறதுக்கு செஞ்சிருப்போம். ஆனா என்ன நடந்திருக்கும்? அவங்க குறைவுகளை நம்ம பார்க்கும்போது நமக்கு அன்பு செய்வதற்கு அது நம்மளால முடியாது. இவ்வளவு சுயநலமா இருக்கிறாங்களே, கொஞ்சம் கூட உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, பலவிதமான இந்த எண்ணங்கள் வரும் நமக்குள்ள. திருப்பாடல் 16வது அதிகாரத்துல இப்ப நம்ம வாசிட்டு இருக்கோம். நமக்குள்ள ஒரு நன்மையும் அவரை விட்டு நமக்குள்ள ஒரு நன்மை ஒண்ணும் கிடையாது. அவரோட சக்தியாலதான் இவங்களை நேசிக்க முடியும். அவர் திருச்சபையை நேசிப்பது அப்படின்னு சொன்னா ஆண்டவரின் கிருபையால் அன்றி நம்மளால ஆண்டவருக்கு ஏற்றபடியாக நம்மளால அன்பு செய்ய முடியாது. இதுல போட்டிருக்கிற மாதிரி நமக்கு அன்பு செய்யணும்னு ஆசை இருக்கும். ஆசை இருந்தா பார்த்தா அது ஆண்டவரின் கிருபை நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் தேவை. அந்த அன்பு செய்வதற்கு எப்படி நிபந்தனையற்ற அன்பு நமக்கு ஆண்டவர் செலுத்துவதை போல் நம்ம மற்றவர்களும் நிபந்தனையற்ற ஒரு அன்பு நம்ம கொடுக்கணும். அதை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் கிருபை இல்லாம செய்ய முடியாது. திருப்பாடல் 16வது அதிகாரத்துல 2வது வசனம் வாசிக்கிறீங்களா? அவர் எதிர்பார்க்கின்ற நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று அவரு அன்றி நமக்கு வேற ஒரு செல்வம் கிடையாது. அவர் இல்லாம நம்மளால அவருக்கு ஐ ஹாவ் நோ குட் அபார்ட் ஃப்ரம் தி, ஒரு நல்லதும் நீங்க இல்லாம ஒரு நல்லதும் என்னால செய்ய முடியாது. யோவான் நற்செய்தி 15:14வது வசனத்துல போடுங்க, அவரோட இணைந்திருந்தால் அன்றி அவர் எதிர்பார்க்கின்ற கனிகளை நம்மளால கொடுக்க முடியாது. சுயநலவாதிகள் அவரோட கிருபையால மட்டும்தான் அவருக்கு ஏற்றபடியாக செயல்பட முடியும். அவரோட இணைந்திருந்தால் அன்றி நம்மளால செய்ய முடியாது. 15ல யோவான் நற்செய்தி 15:4 பாத்துக்கிறீங்களா? நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்து இருந்தால் அன்றி தானாக கனிதர இயலாது. அது போல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனிதர இயலாது. ஆமீன். ஆமீன். 1 பேதுரு 4வது அதிகாரத்துல 8வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்ப்போம். அன்பு நம்ம பலவிதமான பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது. நம்ம எல்லாம் அன்புல செய்து கொண்டிருக்கின்றோமா, இல்ல ஒரு போட்டி மனப்பான்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? தீர்ப்பளிக்கும் ஒரு மனப்பான்மை, ஆணவத்தின் மனப்பான்மையில் வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? 1 பேதுரு 4வது அதிகாரத்துல 8வது வசனம் வாசிக்கிறீங்களா? 8, 9 ரெண்டுமே சேர்த்து. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள்.
ஏனெனில் அன்பு திரளான பாவங்களையும் போக்கும். ஆமீன். ஆமீன். பல நேரத்தில் நம்ம வந்து அன்புக்கு ஒரு விதிமுறைகளை, ஒரு எல்லையை வைத்திருக்கின்றோம். ஆனா நம்ம நெருக்கமானவர்களுக்கு அந்த எல்லையை நம்ம உண்மையா வச்சிருக்கிறோமா? நம்ம யாராவது உண்மையா நேசிக்கின்றோம் அப்படின்னு சொன்னா அந்த அன்புக்கு ஒரு எல்லையே இருக்காது. இதுதான் செய்வேன், நான் இதுக்கு மேல நான் செய்ய மாட்டேன். பல விதிமுறைகள் நம்ம வச்சிருக்கோம். அதனாலதான் நம்ம வந்து ஆன்மீகத்துல வளருவதற்கு தடையாக இருக்கின்றது. யோவான் நற்செய்தி 13வது அதிகாரத்துல 34, 35 ஆண்டவர் கொடுத்த கட்டளை. நம்ம ஆண்டவர் நேசிப்பதை போல் மற்றவர்களை நேசிக்கிறோம். அவர் ஒரு நிபந்தனையற்ற அன்புன்னு மட்டும் இல்ல, ஒரு எல்லையற்ற ஒரு அன்பு. நான் இவ்வளவுதான் உனக்கு செய்வேன் அப்படின்னு இல்லை. அவரை போல் நம்ம ஆனால் மட்டும்தான் விண்ணகத்துக்கு செல்ல முடியும். அன்புல இன்னும் எவ்வளவு நம்மளால வளர முடியும். ஆண்டவரே, அன்பில் வளருவதற்கு என்ன உதவி செய்யும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஆனா அன்பில் வளருவேன் அப்படின்றது போது நம்ம அதுக்காக ஞானம் இல்லாம செயல்படக்கூடாது கிடையாது. கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, இன்னைக்கு சொன்னாங்க, இப்ப நான் வந்து ஒருத்தருக்கு உதவி செஞ்சேன், கடன் வாங்கி நான் உதவி செஞ்சேன். ஆண்டவர் இன்னைக்கு கடன் வாங்கி உதவி செய்ய பைபிள் எங்கேயும் போட்டதே கிடையாது. நம்ம உதவி செய்யணும். நம்ம இருக்கிறதுல இருந்து பகிரதான் ஆண்டவர் சொல்றாரு. சில பேர் கடன் வாங்கி உதவி செஞ்சு அது ஒரு பெரிய கடன்ல வந்து அவங்க திருப்பி தராம பெரிய வேதனைக்கு உள்ளாகின்றார்கள். ஆண்டவர் வந்து ரெண்டு ட்ரெஸ் இருக்குன்னா நீ ஒண்ணு எடுத்துக்கூட, இல்லாத விஷயத்துல வந்து நம்ம வந்து ஆண்டவர் உதவி செய்ய இன்னைக்கு சொல்லலை. நம்ம அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆண்டவர் வார்த்தையை தெரியாதனால பல நேரம் தவறான பாதைக்கு செல்றோம். யோவான் நற்செய்தி 13, 34, 35 பாத்தீங்களா? ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர் என்றார். ஆமீன். ஆமீன். நம்ம செலுத்துகின்ற அன்புனாலதான் நம்ம சீடர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவோம். வேற எதுனாலையும் கிடையாது. நீ எவ்வளவு வந்து பைபிள் வாசிச்ச அதை வச்சு சொல்ல மாட்டாங்க நீ சீடரா இல்லையா. நீங்க எவ்வளவு அன்பு செலுத்துறீங்க, ஏன்னா உனக்கு கடவுளை பத்தி எவ்வளவு தெரியும், நீ எத்தனை வாட்டி தியானத்துக்கு போன, இல்ல எவ்வளவு ரோசரி சொன்ன, அதெல்லாம் இல்லை. நம்ம எவ்வளவு அன்பு செய்தோம், அது வழியாக நம்ம சீடரா இல்லையா. எவ்வளவு கிஃப்ட் இருக்கு, நான் அந்நிய பாஷையில ஜெபிப்ப, காட்சிகள் பார்ப்பேன், அதனால வந்து நம்ம சீடர்களாக அழைக்கப்படணும். எவ்வளவு அன்பு செய்தோம், அதனால ஆண்டவர் ஒரு சமூகத்தை தான் விட்டு சென்றார். ஒருத்தர் அனுப்பும் போது தனித்தனியா யாரையும் தனியா அனுப்பல, எல்லாரும் இரண்டு பேராக அனுப்புகின்றார். மார்க்கு நற்செய்தி 6வது அதிகாரம் 7வது வசனம். திருத்தூதர் பணிகள் 13வது அதிகாரம் 2, 3 எடுத்து வாசிச்சு பாருங்க. பவுலும் பர்னபாசும் வந்து ஆவியானவர், நேரடியாக ஆவியானவர் பவுலும் பர்னபாசும் எனக்கு வந்து இந்த வேலைக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு. தனித்துவமான ஒரு வாழ்க்கைக்கு ஆண்டவர் நம்ம யாரையும் அனுப்பல, அழைக்கல. சில பேர் வந்து இப்ப ஃபாதர் சரியில்லை, சர்ச்சில் வரவங்க சரியில்லை, அவங்க பண்றது சரியில்லை, அதனால திருச்சபையை விட்டு நம்ம தலை நிக்க கூடாது. அவங்களுக்காக ஜெபிக்கணும். அவங்க குறைவுகளை பார்த்து தாத்தா அவங்க வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கிறான்னு சொல்லி நம்ம விலகி ஓடுவது சரி கிடையாது. ஆண்டவர் விருப்பமான ஒரு செயலே கிடையாது. எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனம் எடுத்து வாசித்து பாருங்க. முக்கியமான ஒரு வசனம். எபிரேயர் 10:25 பாத்துக்கிறீங்களா? சிலர் வழக்கமாகவே நம் சபை கூட்டங்களில் கலந்து கொள்வதில்லை. நாம் அவ்வாறு செய்யலாகாது. ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுவோமாக. இறுதி நாள் நெருங்கி வருகிறதை காண்கிறோம். எனவே இன்னும் அதிகமாய் ஊக்கமூட்டுவோம். ஆமீன். ஆமீன். இதை அர்ப்பணிப்போம். நிறைவானவர்களை தேடி வந்தவர் இயேசு ஆண்டவர் கிடையாது, பாவிகளை தேடி வந்தவர். நம்ம மட்டும் நிறைவானவர்களை தேடி போகக்கூடாது. குறைவுகளோட நம்ம ஏற்றுக்கொள்கின்ற ஆண்டவர் நம்ம கடவுள். அவரை போல் மாறுவதற்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு அழைத்துதல் இருக்கின்றது. புனிதரான ஒரு வாழ்வு. இயேசு ஆண்டவர் வாழ்ந்ததை போல் வாழணும் அப்படின்னு சொன்னா பாவிகளோட நம்ம வந்து இருக்க வேண்டியிருக்கும். சமூகத்துல திருச்சபையில் பாவம் இல்லாத ஒருத்தர் யாருமே இல்லை. எல்லாருக்கும் வெவ்வேறு விதமான குறைவுகள் இருக்கு. ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரை, தூய்மையாக்கும் விடுதலை தாரும் ஆண்டவரே.
சகோதரர் ஒன்று கூடி இருக்கும்போது ஆண்டவருக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றது. அதுபோல் அந்த ஒரு மகிழ்ச்சிக்கு வருவதற்கு எங்களை ஒவ்வொருத்தரையும் ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. ரத்தத்தால் எங்களை கழுவும் தூய்மையாக்கும் விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவர். ஞானத்தை புரிந்தலும் violent hearts, every unclean spirit, Father, mighty name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day.